ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் வேர்ட் டிரைவ்டு ஃப்ரம் லெட்டின் டேர்ம் மூவ் மீனிங் டு மூவ். ஓகேங்க. மோட்டிவேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு உந்துதலுங்க. ஒரு வேலை வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு உந்துதல் ஏற்படணும். அதுதான் டு மூவ், அந்த செயலை நோக்கி நம்மளை மூவ் பண்ண வைக்கணும். அதுதாங்க மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்னிங். அதாவது ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கற்றல், எந்த ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு அதை பற்றி ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ளே உருவாகணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன். ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா மோட்டிவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து a small bird how to build a nest, the student who is studying hard, the boy who is learning to cycle. பாருங்க, a bird வந்து how to build a nest, அப்படி ஒரு நெஸ்ட் வந்து பில்ட் பண்ணுது. அதை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணுது. அதோட கோல் வந்து அந்த நெஸ்ட் பில்ட் பண்ணுறது தான். ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கிட்ட ஒரு மோட்டிவேஷன் வந்து உருவாகுது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறான். எதுக்கு அப்படின்னா அவனோட எக்ஸாம் தான் அவனோட கோல். அதை ரீச் பண்ணுறதுக்கு, அவனோட ஆக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். இந்த பாய் வந்து ஹூ இஸ் லேர்னிங் டு சைக்கிள், அவனுக்கு சைக்கிள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷன். ஸோ அதை வந்து கற்றுக்கிறதுக்கு போகிறான். இதெல்லாம் வந்து லேர்னிங்கில் வந்து மோட்டிவேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்காக வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம்னா, ஒரு கேர்ள் வந்து சைக்கிள் வந்து கற்றுக்கிறதுக்கு போகும்போது நிறைய ஃபால் டவுனை வந்து ஃபேஸ் பண்ணால் அட் லாஸ்ட் வந்து அவள் சைக்கிளை வந்து கற்றுக்கிட்டா. இது வந்து எதில் வரும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ரைஸ் ஆகும். ஸோ மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷனுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் பாருங்கள். A motive drives our behavior in the same way as a motor vehicle is driven by the fuel in its tank. இப்போ மோட்டிவேஷன் டிரைவ்ஸ் இருக்குல்லங்க, அது வந்து ஒருத்தவங்களோட பிஹேவியரில் வந்து இருக்கிறது. எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வந்து அது வந்து ஓடணும் அப்படின்னா அது ஒரு டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி நம்ம வந்து ஒரு கோல் நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம மைண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளோட ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்கணும், நம்மக்கிட்ட உந்துதல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. புல், புஷ், எனர்ஜிஸ், கம்பல். ஒரு ஆக்ட் அல்லது ஒரு பிஹேவியர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேவை நோக்கி போகிறதுக்கு நம்மளை வந்து புஷ் பண்ணுறதா இந்த மோட்டிவேஷன். நம்ம செய்ய போகிற வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு புஷ் பண்ணுறது தான் இந்த மோட்டிவேஷன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், எனர்ஜிஸ் கம்பல் தம் டு ஆக்ட் அண்ட் பிஹேவ் இன் ஏ ஸ்பெசிஃபிக் வே. ஒரு ஸ்பெசிஃபிக் வே, நம்ம ஏதோ ஒரு இதை எடுத்துக்கிட்டோம், அந்த ஸ்பெசிஃபிக் வேவை வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து ஒரு புஷ் பண்ணணும், நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும், நம்மளை பிடிச்சி தள்ளணும், அதை செய்யணும், அந்த ஸ்பெசிஃபிக் வேவை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புஷ் இருக்கணும், ஒரு எனர்ஜிஸ் வந்து இருக்கணும். அதுதான் வந்து இந்த மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்த மோட்டிவேஷன்ஸில் வந்து நிறைய மோட்டிவேஷன்ஸ் வந்து இருக்குங்க. நம்பர் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த இதில் வந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 2 கேட்டகரிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் ஏ நம்பர் ஆஃப் மோட்டிவ்ஸ் இன் அவர் சோஷியல் லைஃப் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனர்ஜைசிங் அண்ட் மோட்டிவேட்டிங் அவர் பிஹேவியர். நம்மளை வந்து நம்மளோட பிஹேவியரை வந்து செய்கிறதுக்கு நமக்கு எனர்ஜியையும் மோட்டிவேஷனையும் கொடுக்கறது வந்து நிறைய நம்பர் ஆஃப் மோட்டிவ்ஸ் இருக்குது. அதில் அவங்க வந்து ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்ட்டு 2 கேட்டகரிஸ். நமக்கு ஒரு 2 கேட்டகரிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ப்ரைமரி மோட்டிவ்ஸ் அண்ட் செகண்டரி மோட்டிவ்ஸ். ஓகேங்களா. ப்ரைமரி மோட்டிவ்ஸ் ஆர் செகண்டரி மோட்டிவ்ஸ். இதை வந்து இந்த ப்ரைமரி மோட்டிவ்ஸை வந்து நேச்சுரல் மோட்டிவ்ஸ்னு சொல்லலாம். செகண்டரி மோட்டிவ்ஸ் வந்து அன்நேச்சுரல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்ஸ்டிங்ஸ் மோட்டிவ்ஸ், எக்ஸ்ட்ரிங் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஓகே. அதுக்கடுத்து இந்த ப்ரைமரி மோட்டிவ்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். The basic or primary needs associated with biological or physiological well-being of an individual. இப்போ இந்த ப்ரைமரி மோட்டிவ்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் ஆர் ஃபிசியாலஜிக்கல், அதாவது நம்ம உடலுக்கு தேவையான ஒரு விஷயந்தான் வந்து இந்த ப்ரைமரி மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஹங்கர், தர்ஸ்ட். இதை வந்து நேச்சுரல் மோட்டிவ்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இயல்பாகவே இன்னேட்டாக நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம உடல்லே உருவாகக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் தான் இது.
இது இயல்பாகவே எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இது வந்து ஒரு யூனிவர்சல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எல்லாருக்கும் இது காமன் தான். ஹங்கருங்கிறது வந்து இந்த வேர்ல்டில் வாசிக்கக்கூடிய ஹியூமனாக இருக்கட்டும் அண்ட் நான் ஹியூமன் இருக்கட்டும், எந்த ஒரு உயிர்வாழ் இனங்களாக இருந்தாலும் பசி, தேர்ஸ்ட் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே உள்ளது தான். அதனால தான் இதை ஒரு யூனிவர்சல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் அண்ட் நான் ஹியூமன். இப்போ பாருங்கள், ப்ரைமரி மோட்டிவ்ஸில் வந்து ஹங்கர், தேர்ஸ்ட், செக்ஸ், அவாய்டன்ஸ் ஆஃப் பெயின், எலிமினேஷன் ஆஃப் பாடி வேஸ்டஸ், ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட். பாருங்கள், இதுதான் முக்கியமான விஷயங்க. இதை தான் யூனிவர்சல் மோட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பசி உள்ளது தான். தேர்ஸ்ட்டு அண்டு செக்ஸ், அவாய்டன்ஸ் ஆஃப் பெயின். ஒருத்தவங்க வந்து ஒரு வலி வேதனையோடு இருந்தால் அவனுடைய கோலை வந்து அவனால் ரீச் பண்ண முடியாது. அதே மாதிரி எலிமினேஷன் ஆஃப் பாடி வேஸ்டஸ், இது வந்து ரெகுலராக கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட், ஒருத்தருக்கு தூக்கமும் ரெஸ்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் வந்து இதை யூனிவர்சல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே வந்து இட் இஸ் கம்பல்சரி. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. இது நாட் ஒன்லி ஹியூமன் பட் ஆல்சோ நான் ஹியூமன். இந்த செகண்டரி மோட்டிவ்ஸுங்க. இந்த செகண்டரி மோட்டிவ்ஸ் வந்து ஆர் லிங்க்டு வித் ஒன்ஸ் சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ். அதாவது அதெல்லாம் வந்து இன்னேட் நமக்குள்ளேயே உருவாக்கூடாது. எதுனா ப்ரைமரி மோட்டிவ்ஸ். இந்த ப்ரைமரி மோட்டிவ்ஸ்லாம் வந்து இன்னேட், இயற்கை, நேச்சுரலாகவே நம்மக்கிட்ட உருவாக்கூட மோட்டிவ்ஸ். ஆனால் செகண்டரி மோட்டிவ்ஸுங்கிறது வந்து நம்மளை சுற்றி உள்ள சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ். இந்த நம்மளை சுற்றி இருந்து வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன்ஸ் தான் இந்த செகண்டரி மோட்டிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து சைக்காலஜிக்கல் மோட்டிவ்ஸ் ஆர் சோசியல் மோட்டிவ்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவ். நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயத்தை சமுதாயத்தில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணி காட்டணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணி காட்டணும். அதேமாதிரி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், உங்களை வந்து நீங்களே வந்து புரிஞ்சுக்கிறணும். அதான் வந்து செல்ஃப், உங்களை தன்னைத்தானே வந்து இது பண்ணிக்கிறது. செக்யூரிட்டி மோட்டிவ், ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அப்ளிகேஷன் மோட்டிவ், எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கும் இதெல்லாம் வந்து வெளிப்புறத்துலேருந்து உருவாக்கக்கூடிய மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் நிறைய இருக்குங்க. நமக்கு சும்மா ஒரு 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. இது நிறைய மோட்டிவ்ஸ் வந்து இப்படியே கோயிங் ஆன், நிறைய மோட்டிவ்ஸ் போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க மூலயமோ அல்லது சுற்றி இருக்கிற சோசியல் அட்மாஸ்பியர்னாலோ இல்லை என்விரான்மெண்ட் மூலமோ நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த செகண்டரி மோட்டிவ்ஸ். ஓகேங்களா? இதை வந்து சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி மோட்டிவ்ஸ் வந்து விச் மோட்டிவ்ஸ் இஸ் கால்டு சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு கூட நமக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். த ஆன்சர் இஸ் செகண்டரி மோட்டிவ்ஸ். ஓகேங்களா? இன்னேட் மோட்டிவ்ஸ்னு எதை சொல்லுவாங்கன்னா ப்ரைமரி மோட்டிவ்ஸ், இன்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவ்ஸ் அப்படின்னாலும் ப்ரைமரி மோட்டிவ்ஸ், நேச்சுரல் மோட்டிவ்ஸ்னாலும் ப்ரைமரி மோட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மோட்டிவ்ஸ்க்குலாம் நிறைய நேம் ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு மோட்டிவேஷனுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. மோட்டிவேஷன் thus may be regarded as something which prompts, compels and energizes an individual to act or believe in a particular manner at a particular time for attaining some specific goal or purpose. பாருங்கள், ஒரு பர்டிகுலர் மேனர், அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறது என்னது அப்படின்னா ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னா நம்ம தூண்டுறது, கம்பல் பண்ணுறது, எனர்ஜி கொடுக்கறது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து நம்மளோட ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு குறிப்பிட்ட கோலை வந்து நம்ம வந்து அடையிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு மோட்டிவேஷனை வந்து உருவாக்குறது தான் இது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்மளை அந்த கோலை வந்து நம்மளை கம்பல் பண்ணி செய்ய வைக்கிறது, அந்த கம்பல்ஷன் இருக்குல்ல, அது ஒரு மோட்டிவேஷன். அதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது பாருங்க, அது ஒரு மோட்டிவேஷன். அதான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த டெஃபினேஷன் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீட்ஸ் ஆர் ஜென்ரல் வாண்ட்ஸ் அண்ட் டிசைர்ஸுங்க. அடுத்து வந்து நமக்கு நீட்ஸ்னால் தேவைகள். இப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் உருவாயிருச்சு, அதோட தேவை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். வாண்ட்ஸ் ஆர் டிசையர். நீட்ஸ்க்கு வந்து பொதுவாக வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வாண்ட்ஸ் ஆர் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முரே ஹேஸ் கிவன் ஏ லிஸ்ட் ஆஃப் 37 நீட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அந்த முரே அப்படிங்கிறவர் வந்து ஒரு 37 நீட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அடுத்து பாருங்கள், ஹியூமன் நீட்ஸ் வந்து இன்ட்டு 2 ப்ராட் கேட்டகரிஸ். அதாங்க அந்த பயாலஜிக்கல் நீட்ஸ் அண்ட் சோசியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பயாலஜிக்கல் நீட்ஸை வந்து ஒரு 4 டைப்ஸாக வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பயாலஜிக்கல் நீட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா,
அதில் வந்து செக்ஸு, அந்த ஹங்கர், தேர்ஸ்ட்டு, அந்த பெயின், இதெல்லாம் வந்து நம்ம பயாலஜிக்கல் நீட்ஸ் அந்த ப்ரைமரி மோட்டிவ்ஸில் வந்து பார்த்துருப்போம். இந்த ப்ரைமரி மோட்டிவ்ஸை வந்து ஃபோர் கேட்டகரிஸாக வந்து செக்ரிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட், தீஸ் நீட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் அவர் சர்வைவல். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு வந்து எதெல்லாம் ஃபண்டமெண்டல் அப்படின்னா ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட்டு. ஓகேங்களா? ஆக்சிஜன்னா காற்று, வாட்டர் நீர், உணவு. ஒரு மனுஷன் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு வந்து இது ரெண்டும் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இது ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கேட்டகரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட் வென் டயர்ட். நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ கண்டிப்பாக நமக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ரெகுலர் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பாடி. இது ரொம்ப முக்கியங்க. இதை வந்து இந்த செகண்ட் கேட்டகரியில் வந்து சொல்கிறாங்க. ரெஸ்ட்டையும் த எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பாடி அப்படிங்கிற இந்த ரெண்டு கான்செப்டை வந்து செகண்ட் கேட்டகரியில், அதாவது பயாலஜிக்கல் நீட்ஸ் அந்த ப்ரைமரி மோட்டிவ்ஸில் இது செகண்ட் கேட்டகரியில் வந்து கொண்டு வராங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்கலாம், ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட் வந்து கம் அண்டர் தீஸ் கேட்டகரிஸ், ஃபஸ்ட் கேட்டகரி ஆர் செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி ஆர் ஃபோர்த் கேட்டகரி, அந்த மாதிரி தான் கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் இந்த கேட்டகரிஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்டு கேட்டகரிஸில் வந்து செக்ஸ் பாருங்கள். தேர்டு கேட்டகரிஸ் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தேர்டு கேட்டகரிஸில் வந்து செக்ஸ், அர்ஜ் ஆர் டிசையர் டு செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, இது வந்து இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு ரீச்சிங் கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். பட்டு ஒரு இண்டிவிஜுவலோட ப்ளஷருக்கு வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரைமரி மோட்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, தேர்ட் கேட்டகரி completed. Fourth category, sensory needs, includes the needs for physical contact, sensory stimulation and stimulus variability and manipulation. இதில் வந்து sensory needs means நம்மளுடைய stimulation, நம்மளுடைய கை கால்கள், ஃபிசிக்கல் கான்டாக்ட், இதெல்லாம் வந்து ஒரு சென்சரி நீட்ஸில் வந்து ஃபோர்த்து கேட்டகரியில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த சோசியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸை வந்து ஒரு 8 நீட்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா என்விரான்மெண்ட்டு. அதில் பாருங்கள், ஃப்ரீடம், செக்யூரிட்டி, லவ் அண்ட் அஃபெக்ஷன், அச்சீவ், சோசியல் அப்ரூவல், கம்பெனி, செல்ஃப் அஷர்ஷன், செல்ஃப் எக்ஸ்ப்ரோஷன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இதெல்லாம் வந்து ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் செகண்டரி மோட்டிவாக வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய மோட்டிவ்ஸ். ஓகே, அடுத்து ஒரு நமக்கு மோட்டிவேஷன் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரைவ் ஆர் மோட்டிவ் வந்து இருக்கணும். செகண்ட் வந்து அதுக்கு தேவை வந்து என்ன, ஒரிஜினேட்டட் ஃப்ரம் நீட், டிசையர் ஆர் வாண்ட், அதோட தேவையை நோக்கி போகுது. அடுத்து அந்த தேவைக்கு வந்து அந்த தேவை வந்து ஒரு மோட்டிவேஷனல் பிஹேவியராக மாறுது. அந்த மோட்டிவேஷனல் பிஹேவியர் வந்து ஒரு கோலை வந்து ரீச் ஆயிடுது. அந்த கோலை ரீச் ஆனோன்னா நமக்கு ஒரு செல்ஃப் ரிலீஃப் வந்து கிடச்சிருது, ஒரு இன்சென்டிவ் வந்து கிடச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.